நீங்கள் வந்து ஒரு தலைசிறந்த நிறுவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத உண்மை. பொதுவாக வந்து எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் வந்து நாங்கள் சாதாரண லெவலில் உள்ளவங்களாக பார்க்குறதே கிடையாது. என்னுடைய கிளைண்ட்டுடைய ஒரு மாத சம்பளம் 2.5 லட்சம் வாங்குறவங்க வரைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் 10 பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 10 பொருட்கள் 5 பொருட்களுடைய கம்பெனி எம்டிக்கு நாங்கள் பர்சனல் கன்சல்டன்ட். நாங்கள் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதோ யாரை வந்து திருத்துறதோ கிடையாது, அவங்கள டெவலப் பண்ணுறது. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட எதுக்காக போகிறோம்? உடம்பு சரியில்லாமல் மட்டும்தான் போவாங்க. இதுதான் சாதாரண மக்கள். ஆனால் டாப் பீப்புள்ஸ் வந்து நல்லா இருக்கிறப்பவே டெவலப் பண்ணுறதுக்கு போவாங்க. ஃபாலோ பண்ண முடியுதா? நல்லா இருக்கிறத டெவலப் பண்ண போவாங்க. சாதாரண மக்கள் பணம் இல்லைன்னா பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. டாப் பீப்புள்ஸ் வந்து கடன் வாங்காமல் எப்படி பணத்தை டெவலப் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ங்கிறது வந்து மைண்ட் செட் நாலேஜ். உங்களுடைய நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தப்ப அந்த உங்களுடைய வயது, உங்களுடைய தேவை, உங்களுடைய பிரச்சனை வேறு. இப்போ இருக்கிற பிரச்சனை வயது வேறு. அதே 11th போயிட்டீங்கன்னா அப்போ இருக்கிற பிரச்சனை வயது வேறு. எப்படி உடம்புல பிரச்சனை வருதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனையே இல்லைன்னா வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். வளர்ச்சி இல்லைனாலும் உங்களுக்கு எது வளர்ச்சி? மாணவர்களுக்கு எது வளர்ச்சி? எது? எஜுகேஷன் என்ன வளர்ச்சி? மதிப்பெண்ணா இல்லையா? ஒருத்தர் மதிப்பெண் வாங்கிட்டார், ஆனால் அவருடைய நடத்தையே சரியில்லை. அவர் எதையுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, எப்போவுமே எதிர்த்து பேசுகிறாரு, அடுத்தவங்க கூட கோஆர்டினேட் பண்ணலை. அப்படிங்கிறதும் வளர்ச்சி கிடையாது. ரெண்டுமே இருக்கணும். ஆளு வளரணும், அறிவும் வளரணும். சரியா? இது வந்து எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருப்போம், வேர்ல்டு ஃபஸ்ட்டு நாலேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் அவர் MSK அப்படின்னு போட்டிருப்போம். அதனால் உங்களுடைய நிறுவனம் இது ஏற்பாடு பண்ணியிருக்குன்னா யூ மஸ்ட் தேங்க் இட். உங்கள் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களும் இருக்காங்க, லாஸ்ட் மார்க் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட் மார்க்கு ஒரே டீச்சர் தான், லாஸ்ட் மார்க்கு ஒரே டீச்சர் தான், இல்லையா? ஒருத்தர் பாட்டு கேட்குறாரு, பாட்டை பாடுறாரு. ஒருத்தர் பாட்டை கேட்குறாரு, பாட்டை வாசிக்கிறாரு. கேட்குறவர் ரசிக்கிறவர், கேட்டு வாசிக்கிறவர் இருக்கார் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து உங்களை வாழ்க்கைக்கு நீங்கள் தயார் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுட்டு தான் திரைப்படங்கள். நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் நீங்கள் ரசிகராக தான் இருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக வர முடியாது. திரைப்படத்தை ரசிக்கிறவன் என்னைக்கு திரைப்பட ரசிகராக தான் வாழ்வான். புரிஞ்சுதா? இசையை பாட்டு கேட்குறேன்னா பாட்டு உனக்கு கேட்க தெரியுமா? மியூசிக் தெரியுமா? சங்கீதம் தெரியுமா? சங்கீதம் தெரியாமல் நீ பாட்டு கேட்குறது வந்து உன்னுடைய டைம் வேஸ்ட்டு. ஆனால் அவருக்கு டைம் காஸ்ட்டு. யாருக்கு? பாட்டை ஈற்றவருக்கு டைம் காஸ்ட்டு, உனக்கு டைம் வேஸ்ட்டு. திரைப்படத்தை பார்க்குறவங்களுக்கு, ஒரு சினிமா டைரக்டருக்கு வந்து அது காஸ்ட்டு, மற்றவங்களுக்கு வேஸ்ட்டு. புரியுதா உங்களுக்கு? செல்ஃபோன் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாருக்கு? செல்ஃபோன் கம்பெனிக்கு. உனக்கு வேஸ்ட்டு. ஃபாலோ பண்ண முடியுதா? அப்படிலாம் செல்ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்க முடியாதுன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்து பேப்பர் எத்தனை பேர் பார்த்தீங்க? அதில் முக்கியமான நியூஸ் போட்டிருப்பாங்க, ஆப்தமாலஜிஸ்ட் ஒரிஸ் அபவுட் த ஐஸ். கண்களை பற்றி கண் மருத்துவர்கள் கவலைப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கண் வந்து முழிச்சுமா நின்றுக்கு சிமிட்ட முடியாது. ட்ரை ஐஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். புரியுதா? கண் வறட்சி கூட்டு அறிகுறி. சிண்ட்ரோம்னா அறிகுறி, கூட்டு அறிகுறி. நிறைய பேர் வந்து கிளாஸில் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனால் தூங்குவான். நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து எந்த செய்தியும் கிடைக்காது, நம்ம தான் தேடி போகணும். புரியுதா? ஸோ இனிமேல் வந்து நீங்கள் உன்னை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் பை மார்க். உங்கள் அப்பாவுக்கு பணம் சம்பாதிச்சா தான் மதிப்பு, அப்படி தானே? உங்கள் அப்பா பணம் சம்பாதிக்கலைன்னா உனக்கு செலவு பண்ண முடியுமாப்பா? முடியாது.
நீ மார்க் சம்பாதிக்க முடியல, மார்க் எடுக்க முடியலனா உங்கள் அப்பா செலவு பண்ணணும். நீ மார்க் எடுத்தீங்கன்னா உன்னுடைய செலவு உன்னுடைய மார்க் பார்த்துக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? அதே மாதிரி நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்க வேண்டியது இல்லை. ஐடியில் வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உண்மை. ஆனால் எத்தனை பேர்த்த வேலையை விட்டு அனுப்புகிறாங்கிறது நிறைய பேர் தெரியாது. சரியா? நீங்களாம் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுற ஆள், வீட்டில் வந்து படின்னு சொல்லி, டியூஷனில் படின்னு சொல்லி, கிளாஸில் படின்னு சொல்லி படிக்கிறவங்க, சொந்தமாக யாரும் படிக்கிறது கிடையாது. இதே மாதிரி தான் அங்கே வேலைக்கு போனாலும் என்ன இருப்பான், சொந்தமாக படிக்க முடியாது, சொந்தமாக படிக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் நாளைங்கிறது 1 மாதம் 2 மாதம் தான். ஸோ இனிமேல் வந்து நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக மாறுறதுக்கு யார் முயற்சி பண்ணணும்? யார்? நீங்கள் தான். எம்எஸ்கேங்கிறது எங்களோட தியரி, மைண்ட் செட் நாலேஜ். எம்எஸ்கே ப்ரோக்ராம் போட்டிங்களா? எங்களோட நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கூகுளில் போட்டால் வந்துடும். கிட்டத்தட்ட 5 லட்சம் ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணியிருக்கோம், நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு மனிதனுடைய கல்வித்திறனை அதிகப்படுத்துறதுக்குண்டான ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட். சரியா? உன்னால் வந்து அதிக மார்க் எடுக்க முடியாததுக்கான பர்சனல் ப்ராப்ளம் என்ன, தனித்தனியாக போகணும். பர்சனல் ப்ராப்ளம் என்ன, அதுக்கடுத்து ஏன் உன்னால் மதிப்பெண் எடுக்க முடியல, படிப்பு சார்ந்த பிரச்சனை என்ன. ஏழைகள் என்றைக்குமே தான் ஏன் வளர முடியலைங்கிறதுக்கு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணவே மாட்டான். வளர்றங்கிறது 4 வகையில்: கல்வி ரீதியான வளர்ச்சி, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, சமூக ரீதியான வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம். இவங்களை வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்கு ஏன்னு கேட்கவே மாட்டான். ஏழைக்கும் பணக்காரனுக்கு 2 வித்தியாசம்தான். ஏழை தான் ஏழைன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்பான். பணக்காரன் நான் இன்னும் பணம் சம்பாதிக்க வேணும்னு நினச்சி உழைச்சிக்கிட்டே இருப்பான். புரியுதா வித்தியாசம்? கம்மியான மார்க் எடுக்கிறவங்க என்னால் கம்மியான மார்க் எடுக்க முடியுது, இவ்வளோ தான் எடுக்க முடியும்னு இதை சொல்லி அனுதாபத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதிக மார்க் எடுக்கிறவன் நான் இன்னும் அதிக மார்க் எடுக்குங்கிறத நினச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். உங்களால் வந்து உங்களை பற்றி ஒரு 20 பாயிண்ட் எழுத முடியலனா 20 பாயிண்ட்டை உங்களை பற்றி கண்டுபிடிக்கிற டாக்டருக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும்? ஏன் மருத்துவத்துறையில் அதிக ஃபீஸ் வாங்குறான்னு புரியுதா? உன்னுடைய உடம்பை பற்றி உனக்கு என்னது தெரியாது. அது அவங்களுக்கு அவங்க உடம்புல என்ன வேலை நடக்குன்னு தெரியும். அதை கண்டுபிடிக்கிறது தான் அவ்வளோ ஃபீஸ். புரியுதா? ஸோ இனிமேல் மாற்றிக்கலாமா இல்லை இப்படி ஏமாற்றிக்கலாமா? முதல்ல வெட்கப்படவே கூடாது. வெட்கப்படுறது தோல்வியினுடைய ஆரம்பம். சார் ஃப்ரெண்ட்ஸுங்க சார். ஃப்ரெண்ட்ஸு. ஃபோனுங்க சார். ஃபோன் சார் தேவையில்லாத பேச்சுங்க சார். தேவையில்லாத பேச்சு. வெரி குட். சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக பண்ணுறேங்க சார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சார் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறேங்க சார். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறேன். கிராக்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது. சார் பர்சனல் ப்ராப்ளம். ஓகே சார். இல்னஸ். ஓகே சார். கிளாஸ் ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறது. கிளாஸ் ஒன்றா கவனிக்காமல் இருக்கிறது, கிளாஸ் ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறது. சார் எக்ஸாம் எழுதுறப்ப டைம் பத்தாமல் இதுவாக எக்ஸாம் எழுதுகிறப்ப டைம் பத்தல. நானும் ஓடி முடிச்சிடுவேன், ஆனால் நேரம் பத்தலேன்னு சொல்லி ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறவங்க இருந்தால் என்ன ஆகும்? அடுத்து சார் அப்புறம் யார்ட்டி அந்த ஹெல்ப் கேட்காம படிப்பு சம்மந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்ட அவங்ககிட்ட கேட்டால் தான் ஹெல்ப்பு. மற்றவங்க சேர்த்திங்கன்னா பல்பு. ஏன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாமா வேணாமான்னு 1500 ஜாதகம் பார்த்துட்டு உட்காந்துருக்க. முதல்ல இந்த பழக்கத்தை என்ன செய்யணும்? மாற்றிக்கணும். சொல்லு பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்டில் விளையாட்டாக 10th போர்ஷனை படிக்கல. சரி. சரி ஓகே. மேக்ஸ் வரமாட்டேங்குது. கேர்லெஸ் மிஸ்டேக்கு. அது வந்து போஸ்ட்போன்மெண்ட். சரியா? டாக்டர் இப்படி செஞ்சால் ஒத்துக்குவீங்களா? இன்றைக்கி ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ண எடுங்க 2 நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன ஆயிரும்? அவர் பேஷண்ட் என்ன ஆயிடுவார்? பேஷண்ட்டு பரலோக ராஜ்யத்துக்கு பர்மனெண்ட்டு டிக்கெட் வாங்கிடுவார். அடுத்தது
சார் அப்புறம் அவங்க கொடுக்குறத பாதி தான் சார் தெரிஞ்சது. அவங்க கொடுக்குறது பாத்தியம் படிக்கிறத. சரி, அடுத்தது டாக்டர் மருந்து கொடுத்தா பாத்தியம் சாப்பிட்டா என்னப்பா? மீதி நோய் எச்சாயிக்கும். அடுத்தது சார் அப்புறம் நாளைக்கு எக்ஸாம் படிக்கிறேன். ஏய், நல்ல பழக்கம்ப்பா. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு படிக்கிறது. 10 பாயிண்ட் தெரியலன்னு யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? கையை தூக்குங்க. யாராவது கவலைப்பட்டீங்களான்னு சொல்லி. ஏப்பா படிக்க முடியல அப்படின்னு கவலையாக இருக்குதா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாங்க சார் இப்படி இத்தனை பேர் வந்துட்டாங்க. கவலைப்படாமல் உட்காந்துருக்குற நீங்கள் உங்கள் பேரண்ட்டு பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கவலைப்பட்டு வர்றவங்க இத்தனை பேர், கவலைப்படாமல் ஜாலியாக உட்காந்துருக்கு இத்தனை பேர். இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க பேரண்ட்ஸ்? சந்தோஷப்படுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு தன்னுடைய காரணத்தை தெரிஞ்சிட்டவங்க 2 பேர். மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு? அப்போ 100க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100க்கு ஒருத்தர் தான் தன்னுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய காரணத்துக்கு தெரிஞ்சிக்க முடியலைங்கிறவங்க இங்கே எத்தனை பேர் நிற்கிறீங்க? 2, 4, 6, 8, இங்கே 10, 12, 14, 16. அப்போ எவ்வளவு? தன்னுடைய 100க்கு எவ்வளோ ஆச்சு? 50 பேர்த்துக்கு 16 அப்படின்னா 100க்கு எவ்வளவு? எழுதியா? வெரி குட். ஏரி எத்தனையாச்சு? 32. 100க்கு 32வா? 100க்கு அப்படியா? 50க்கு 16 பேர் அப்படின்னா 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? எவ்வளவு கரெக்டாக சொல்லுங்கள். 32வா? கரெக்டாக கணக்கு போடுங்க. 32 தானா? நல்லா கரெக்டா? சரி, இப்போ நீங்கள் யாருக்கு நல்லா மேக்ஸ் வரும்? 16 டிவைட் பை 16 வந்து 50ல் எத்தனை பர்சன்டேஜ்? எனக்கு வந்து இந்த மாதிரி 10 பாயிண்ட் எழுதலைங்கிறது கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கவலையாக இருந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சிரிக்கிறக்கல்ல. ஹலோ, எப்போவுமே இந்த ஆடியன்ஸாக இருக்கிறவன் என்றைக்குமே ஆடியன்ஸாகவே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு சிரிக்க தெரியும், கைதட்ட தெரியும். மேடைக்கு வர விரும்ப மாட்டான், தெரியாது. நீங்கள் இனிமேல் மாறிக்கணும். சொல்ல வைக்கலாம் சார். நம்ம படிக்க நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலன்னு கவலையாக இருக்கும். வெரி குட். பார்த்தீங்களா, அருமையான பாயிண்ட்டு. நம்ம படிக்கிறோம், நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ண முடிறேன். என்னுடைய பிரச்சனை எனக்கே தெரியலன்னு ஃபீல் பண்ணுறேங்கிறான். கைதட்ட வேண்டியதில்லை. கைதட்ட வேண்டியதில்லை. நீங்கள் உண்மையிலே கவலைப்படணும். ஏப்பா, அடுத்தவன் பணம் சம்பாதிக்கிறான், படத்தில் நடிச்சுட்டு கைதட்டுறீங்கன்னா யாருப்பா ஃபூல்? அவன் சம்பாதிக்கிறத பார்த்து இவன் கைதட்டான். எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று போடுறாங்கிறதுக்காக வந்து இவன் சந்தோஷப்படுறான்னா இவன் என்னது? இஸ் நாட் மென்டலி குட். ஓகே, வெரி குட். அடுத்தது நம்ம கூட இருக்கவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சு இங்கே பாருங்க, நல்ல பாயிண்ட்டு. நம்ம கூட இருக்கவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க சார். ஆனால் நமக்கு எதுவுமே தெரியும். அருமையான பாயிண்ட். நம்ம கூட இருக்காங்க, ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்க முடியலன்னு கவலைப்படுறேன். வெரி நைஸ், குட், வெரி குட் பாயிண்ட். அடுத்தது நம்ம கூட இருக்காங்க, அவங்க யூஸ் எல்லாம் நம்ம யூஸ். வெரி குட். பாருங்கள், 2வது பாயிண்டா, நம்ம கூடவே இருக்காங்க, அவங்க யோசிக்கிற அளவுக்கு என்னால் யோசிக்க முடியலன்னு கவலைப்படுறேன். கிரேட். அவங்க மார்க் எடுக்கிறாங்க, நம்மளால மட்டும் மார்க் எடுக்க முடியல. அவங்க மார்க் எடுக்கிறாங்க, நம்மளால் மட்டும் மார்க் எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறான். வெரி குட். நெக்ஸ்ட்டு சார், நிறைய பேர் அவங்களாம் இது பண்ணுறாங்க, நம்மளால முடியல. எல்லாமே முன்னாடி வந்துடுறாங்க, அவங்களெல்லாம் முடியுது, என்னால் ஏன் முடியலன்னு கவலைப்பட்டுருக்கேன். வெரி குட். நெக்ஸ்ட்டு நம்ம கூட இருந்துட்டு அவங்களாம் நல்லா இது பண்ணுறாங்க, அவங்க மனசுக்குள்ள அவங்களால எழுத முடியுது, நம்மளால முடியும். வெரி குட். பாருங்கள், நம்ம கூட இருக்காங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு எழுத முடியுது, என்னால் ஏன் எழுத முடியலன்னு கவலைப்பட்டுருக்கா. கிரேட், வெரி குட். வேறு யார்? அவ்வளோதானே. இங்கே வா, வேறு யார்? நம்மளாலே கண்டுபிடிக்கலாம். வெரி குட். இங்கே பாருங்கள், அருமையான பாயிண்ட்டு. நம்மளுடைய குறைய நம்மளே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா? கிரேட். ஒரு நெக்ஸ்ட். வெரி குட். அவங்களால முடியலது நம்மளால ஏன் முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டா. நெக்ஸ்ட்டு என்ன குறைன்னு என்னாலே கண்டுபிடிக்கணும். வெரி குட். குறை என்னங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல. சூப்பர். பத்தியா, அப்புறமா எழுதிக்கலாம். வெரி குட். நம்மகிட்ட இருக்கிற குறையை நம்மளால் சொல்லவே முடியலன்னு ஃபீல் பண்ணுறேன். வெரி குட். தெரிஞ்சதையும் கூட எழுத முடியல, எழுதி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகே,
கண்டுபிடிக்க முடியல. உட்கார். மற்றவங்களாம் உட்காருங்க. நீங்கள் இந்த 10 பாயிண்ட் எழுத மட்டும் நில்லுங்க. போங்க. மற்றவங்களாம் உட்காருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் தன்னால் முடியலைங்கிறது தான் உங்களுடைய நிறுவனம் நிறைய முயற்சி பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களை டெவலப் பண்ண வைக்கிது. புரியுதா? டாக்டர்கிட்ட போகிறது எதுக்கு அப்படின்னா நம்மகிட்ட பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதனால தான் எங்களுடைய நிறுவனம் வந்து உலக லெவலில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு. புரிஞ்சுட்டியா? ஃபாலோ பண்ண முடியுதா? உன்னுடைய குறை உனக்கே தெரியல, இனிமேல் அதை தெரிஞ்சுக்க போகிற, டெவலப் பண்ண போகிற. ஓகே. இந்த மேக்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது சார். சரிங்க. எதனாலங்க சார் முதல்ல நான் கவனிக்கலைங்க சார். இப்போ தான் சார் எனக்கு படிக்கணும் கொஞ்சம் ஆர்வம் வந்துங்க சார். அதனாலங்க சார் அப்போ வந்து நடத்தின 6th தான் பேசிக்ஸே வருங்க சார். இப்போ வந்துங்காட்டி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். அது ஒரு காரணம் சார். அப்புறம் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணுங்க சார். நான் நைட்டு சீக்கிரம் நல்லா ஒரு 10 o'clock வரைக்கும் படிக்கிறேங்க சார். காலையில் நேரமாக எழுந்திரிக்க முடியுங்க சார். அப்புறம் ரீகால் பண்ண முடியாது இல்லைங்க சார். அப்புறம் கேர்லெஸ் மிஸ்டேக் இன் லாங்குவேஜ் சார். எழுது பிள்ளைகள் நிறைய இருக்குங்க சார். அப்புறம் வந்து ரைட்டிங் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க சார். அப்புறம் வந்து டியூரிங் டைம் நம்ம படிக்கையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க சார் படிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நான் படிக்கையில் வந்து நம்ம சமையலில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து கிளாஸ் எடுக்கையும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க சார். ஏன்னா தலா வடிக்கிற மாதிரி இருக்குங்க சார். அப்புறம் வந்து மொபைல் ஃபோனை 30 நிமிஷம் நான் பார்க்குறேங்க சார். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் சார். அப்புறம் பர்சனல் ப்ராப்ளம். சரி, வெரி குட். உண்மையிலே வந்து ரொம்ப எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் உன்னை பற்றி யோசி. ஈவினிங் தான் சார் படிப்பேன். ஈவினிங் தான் படிப்பீங்க? சார் அது ரொம்ப நேரம் குடித்தா அப்படியே வேறு ஏதாவது படிக்க தோணும், வேறு ஏதாவது விளையாட போயிடுது. பாதி படிச்சுட்டு விட்டுருச்சு. ரொம்ப நேரம் படிக்கிறப்ப படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ட்ரெயின் எங்கேயோ போயிடுது, காவாலான்னு போயிடுதா? அடுத்து சார் காலையில் தினமும் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். எக்ஸாம் இருந்தால் தான் சார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எந்திரிக்க முடியுதா? அடுத்து சார் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இப்போ சார் திடீர்னு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகி டைம் எப்படி போகிறதுனே தெரியாது. தெரிய மாட்டேங்குது. வெரி குட். அருமையான ரீசனா? அது அப்படியாக டைம் பற்ற மாட்டேங்குது சார். ரொம்ப நேரமாக கிளாஸில் இருக்கும்போது போர் அடிச்சு. கிளாஸில் இருக்கிறப்ப போர் அடிக்குது. டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் போர் அடிக்கிறப்ப என்னாச்சு நினச்சி பாருங்கள். ஆப்ரேஷன் பண்ணுற போர் அடிச்சது, ட்ரீட்மெண்ட் முடியல போர் அடிச்சது, என்ன ஆயிரும் பேஷண்ட்டு? ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குமா கிளாஸ் தொடங்கி கவனிக்க முடியும். வெரி குட். இதெல்லாம் அருமையான ரீசன் எழுதியிருக்கேன். தொடங்கி எக்ஸாம் வைக்கிறனால படிக்கும்போது படிக்கலானே இருக்குது சார். வர மாட்டேங்குது. அதனால தினமும் எக்ஸாம் வைக்கிறனால படிக்க தோண மாட்டேங்குது சார். தூக்கம் வந்துடுது. தினமும் தூக்கம் வந்துடுதா? ஓகே, அவ்வளோதானா? சார் ரொம்ப நேரம் அதிக நேரம் என்னால் படிக்க முடியல சார். ரொம்ப நேரம் படித்தா வந்து போர் அடிக்கிற மாதிரி எல்லாருமே நைட் எப்போ பண்ணுறாங்க, ஏன் என்னால் பண்ண முடியாதுனால எனக்கு ஒரு இது. வெரி குட். பரவாயில்ல. அப்புறம் அந்த மேக்ஸ் பீரியட் நடந்தால் ரொம்ப போர் அடிக்கும். அப்புறம் அது இல்லாமல் தேவையில்லாமல் கிளாஸ் நம்மளே கவனிச்சிருந்தோம், தேவையில்லாமல் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். ஓ சரி. அப்புறம் ரைட்டிங்ஸ் ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சார். சரி. வெயிட் பண்ணி தான் என்னால் ரைட் பண்ண முடியும். அவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறோம். சரி. ஓ வெரி குட். அப்புறம் அடுத்த எக்ஸாமில் மார்க் வாங்கிக்கலாம். சரி ஸ்டடி டைமில் பேசுகிறது சரி சார். மேக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணாமல் சரி சார் மேக்ஸ் பீரியடில் போர் அடிக்கிற மாதிரி புரியாது சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு விளையாடுறேன் சார். அங்கே போயிட்டு அப்புறமே படிச்சுக்கலாம்னு சொல்லி டைம் போயிடும். மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. சார் கேர்லெஸ்ஸாக சார். சார் அப்புறம் கொஷின் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு ரைட் பண்ணாமல் சார் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் சார். மேலோட்டமாக படிச்சுட்டு நல்லா டீப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்காமல் இருக்கிறதுனால சார் பிளேயிங் ஆக்டிவிட்டி சார் விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டு படிக்காமல் சார். சோஷியல் கொஷின்ஸ்லாம் பெருசாக இருக்கனால புரியும் சார். டயர்டாக இருக்கும் ஸ்கூலில் 6 o'clock முடிச்சு வீட்டுக்கு வந்து படிக்கணும், அதனால டயர்டாக இருக்கும் சார். அப்புறம் அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ், அன்வான்ட் வேர்ட்ஸ் அதெல்லாம் சார். அப்புறம் கிளாஸ் டைமில் கவனிக்காமல் அங்கே கவனத்தை சார். அதிகமாக படிக்கிற ப்ராப்ளம் சார். அதிகமாக படித்தது மறந்துடுறதா? லாங் ஆன்சர் படிக்க முடியாது சார். பேச்சுக்கிறதுனால ஹேண்ட் ரைட்டிங்கில் மார்க் போடுறது சார். படிச்சுட்டு போய் எக்ஸாம் பண்ண மறந்துடுது சார். ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பாதி போயிடுது சார்.
படிச்சுட்டு எக்ஸாம் பண்ண படிக்கிறப்பே மறந்துடுங்க சார். சோஷியல் ஹிஸ்ட்ரியெலாம் யார் ஹிஸ்ட்ரின்னு தெரியாமல் பண்ண போயிருங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் ஹாஸ்டல். அப்புறம் மிஸ்டேக்ஸ் படிச்சுட்டு நம்ம படிக்கிறப்பே மிஸ்டேக்காக படிச்சுட்டு எக்ஸாமில் போய் மாற்றிருந்தேங்க சார். ஓ வீட்டு ப்ராப்ளம் தானே சார். சரி. கிளாஸ் எடுக்கிற பிரச்சனை இருந்தாங்க சார். எக்ஸாம் சொல்லிட்டு டைம் பார்த்தாருங்க சார். ஸ்டடி டைமில் பேசிகிட்டு இருக்கனாலேங்க சார். நாளைக்கு எக்ஸாம்னா இப்போ உட்காந்து படிக்கிறதுங்க சார். ஆனால் எக்ஸாம்லேயே படிக்கிறதுங்க சார். சார் மேத்ஸ் வராதுங்க சார். ஃபேமிலி மிஸ் பண்ணுறதுனாலேங்க சார். படிக்கலான்னு சரி. மெமரி பவர் இல்லைங்க சார். மறந்துடுங்க சார். இப்போ நாங்கள் இத்தனை ஸ்டூடெண்ட்டை பார்த்ததில் இங்கே பாரு, உனக்கு யாருக்கு சிரமமாக இருக்குதோ காதில் விழுகலையோ இங்கே வந்துடலாம். யாருக்கு நான் பேசுறது காதில் கரெக்டாக விழுகலையோ லிசன் பண்ண முடியல இங்கே வந்துடலாம். இப்போ நாங்கள் நிறைய பேர் பார்த்ததில் வந்து உண்மையிலே எல்லா ஸ்டூடெண்ட்டும் அருமையாக சொல்லியிருக்கீங்க. உன்னால் வந்து அமைதியாக இருக்க முடியல, கவனிக்க முடியுங்கிறது உன் சார்ந்த பிரச்சனை. இதை தீர்க்கறதுக்கு நிறைய கன்சல்டன்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு கிளாஸ் ரூமில் வந்து உன்னால் பேசாமல் இருக்கவே முடியல இருக்கீங்க. உன்னுடைய நிலையை புரிஞ்சுக்கலைன்னா இன்னும் புரிஞ்சிக்க முடியாது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ரத்த ஆய்வகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளட்டு ஆய்வகம்னா லெபார்ட்டரி. பிளட்டு டெஸ்ட் பண்ணுறாங்களே ரத்த ஆய்வகம், அது மாதிரி நாங்கள் லேர்னிங் லேப்னே வச்சுருக்கோம். கற்றல் சார்ந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாத்துடைய பிரச்சனையும் உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஃபஸ்ட்டு எம்எஸ்கே தியரியில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு முடிவு பண்ணோம். என்னென்னா, எம்எஸ்கே ப்ரோக்ராம் பின்னாடி நீ இன்னையிலிருந்து வந்து உனக்கு உன்னுடைய தகுதியை வளர்த்திக்கிறதுக்கு படிப்பு மட்டும்தான். அதை மினிமம் வந்து ஒரு 8 மணி நேரம் வீட்டில் படிக்கணும். 8 hours மினிமம். 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ரெண்டாவது, டிவி ஷார்ட்ஸு இதெல்லாமே வந்து அடுத்தவங்களுடைய தொழில். அவங்க ஷார்ட்ஸ் வந்து சும்மா போடுறதில்ல, நிறைய பொய் போடுவாங்க. சரியா? இப்போ நாங்கள் போடுற இது வீடியோஸ்லாம் என்னென்னா, உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏன் ஃபேமிலி ப்ராப்ளம் வருது, எதனால் தலைவலி வருது, இப்படிலாம் போட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்தா தலைவலி நீங்காது, இது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு போடுவோம். இந்த மாதிரி வீடியோவை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பேர் தான் இருப்பாங்க. சரியா? ஆனால் தேவையில்லாத தகவல், ஒரு சினிமா நடிகரை பற்றி தகவல், அப்புறம் வந்து ஒரு பாட்டை பற்றி திருப்பி போட்டுட்ருக்கான். இதெல்லாம் போடுறது என்னென்னா, உங்களை பார்க்க வைக்கிறது தான், உன்னை படிக்க வைக்கிறது அல்ல. அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய ஷார்ட்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க? கமர்ஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் பீப்புளுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா 5 பேர் 10 பேர் தான் பார்ப்பாங்க. 5 பேரும் 10 பேருமே கன்சல்டிங் வந்து தன்னை டெவலப் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுதா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்கே தியரியில் ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து செய்ய வேண்டியதுன்னா, நீ என்ன செய்யணும்னா மினிமம் 8 hours படிக்க ஆரம்பிச்சிடணும். எம்எஸ்கே தியரி நம்பர் 2 என்னென்னா, எல்லா சமூக வலைத்தளங்களும் அவங்களுடைய தொழில் தானே தவிர உனக்கு நல்லது செய்கிறது அல்ல. அவங்களுடைய வேலை உங்களுக்கு நல்லது செய்கிறது அல்ல. அவங்க எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னா, நிறைய பேர் வியூஸ் பார்க்கணும்னு சொல்லிப்போட்டு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? அதுக்கடுத்து உடல் ரீதியில் பிரச்சனைகள் இருக்கும். அடிக்கடி தலைவலி வரும். அது பலருக்கு வந்து ரொம்ப நேரம் படித்தா தலைவலி இருக்கும். ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்தால் தலைவலி வரும். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி சிந்திச்சே கவலை வரும். வீட்டில் உடம்பு சரியில்லாத பற்றி யோசிச்சு வரும். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கவலை வரும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா அதுக்கு சரியான முறையில் கன்சல்டிங் எடுத்து அதில் வெளியே வரணுமே தவிர அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பொழுதன்னைக்கு புலம்பிகிட்டு இருக்கிறவன், சினிமா நடிகர்களுக்கு ஃபேனாக இருக்கிறவன், இவங்கள மாதிரி ஆளுகளை வச்சுக்கூடாது. சரியா? நீ ஒரு நடிகருக்கு ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலி டெவலப் ஆகிடும். உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமா நடிகர்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு நாட்டில் பங்களா வச்சுருக்காங்க, ஒரு நாட்டில் வந்து பல கோடியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சினிமா பார்க்குற ரசிகர்கள் என்றைக்குமே அதே ஊரில் தான் உட்கார்ந்து இருக்கான். சரியா? அதே மாதிரி
சினிமா பாருன்னு சொல்கிறவன் ஆடியன்ஸ் மாதிரி நடிக்கிறவங்களாம் சினி ஆக்டர் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேல் நீங்கள் சாதிக்கலாமா பாதிக்கலாமா? ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேரண்ட்டுக்கிட்ட சண்டை போட்டே இருப்பீங்க, இதை மாற்றிக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அடிக்கடி வந்து கோவப்பட்டே இருக்குது, இதெல்லாம் மாற்றிக்கணும். இப்போ மேடம் வந்து மாணவர்களுக்கு படிப்பு திறன் குறைஞ்சதுனால அவங்க நடத்தையில் என்னென்னலாம் பிரச்சனை வருங்கிறத பற்றி இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் கவனமாக கேட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நோட்ஸை எழுதிக்கணும். ஒரு மனிதனோட மனசு எப்படி இயங்குதுன்னா அவனோட அறிவின் போக்கில் தான் மனசு இயங்கும். அப்போ உங்களோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒன்று வரும், அப்போ எனக்கு அறிவு இல்லையா? ரொம்ப வராதா? எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது, எல்லாத்துக்குமே மூளை இருக்குது, எல்லாத்துக்குமே மனசு இருக்குது. ஆனால் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மளை கீழ் நோக்கி கொண்டு போகிறா, வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறா. சரியா? அதனால உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நம்ம எதை பதிய வச்சுக்கிறோம்? அப்போ உங்களோட நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, அவங்க போட்டு நீங்கள் அதிகமாக என்ன பேசுறீங்களோ அதான் உங்களோட. ஏன்னா நம்ம நிறைய இப்போ ஐடி கம்பெனியில் பார்க்குறோம், அவங்க போய் அவங்களால வேலை செய்ய மாட்டேங்குது, 2 மாதத்துக்கு வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா இங்கே பேசுகிறாங்க, பேச பாடலாம் கண்ணாக பேசுகிறாங்க, பார்த்துட்டு வேறு மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கில் ப்ராப்ளம் இருக்கிறத அங்கே போய் அவங்க அந்த வர மெசேஜுக்கு கரெக்டான நோட்ஸ் போட முடியும். ஏன் உங்களை வந்து பேசாதே டீச்சர் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து ஏன் எங்கே போனாலும் ஏன் சொன்னோன்னு பேசுகிறாங்க, ஏன் கேட்குறாங்க, இல்லை என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்க, ஏன் உண்மையான்னு கேட்குறாங்க. அப்போது நம்மளுடைய தகவல்கள் வந்து தேவையற்றது மனசுக்குள்ளே பதிய வச்சதுனால எதையே எங்கே எப்படின்னு பேச தெரியாமல் தேவையான இடத்துல பேசாமல் இருக்கிறதுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்து ஃபெயிலியர் ஆகிறோம். பேசக்கூடாத இடத்துல நிறைய பேசி ஃபெயிலியர் ஆகிடும். அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க. எது எங்கே எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் எஸ் நோன்னு சொல்கிற இடத்துல 1 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் விலைக்கு சொல்கிற இடத்துல நோ அப்படின்ற ஒரே வார்த்தை. அதனால் நம்மளோட அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் மனப்பதிவு சார்ந்தது. அந்த பதிவுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. இனிமேல் 10th ஸ்டாண்டர்ட் இருப்பீங்க, இனிமேல் உங்களுடைய அறிவுகள் வந்து வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட் வரும். அப்போ இந்த இன்புட்டில் நீங்கள் கொடுக்குறது எல்லாம் இந்த தேவையற்ற தகவல், சினிமா பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட்ஸ் கொடுக்குறது, டீச்சர்ஸ் சொன்னது கமெண்ட்ஸ் கொடுக்குறது, அதே பார்க்குறது, இதெல்லாம் சேர்த்துக்கிறீங்கள அதுதான் உங்கள் படிப்புக்கு தடைகளாக வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறான்னு படிக்கிற புக் எடுத்து வச்சோம்னா கவனமே போகாது. எப்போ புக் எடுத்து வச்சுட்டு போகலான்னு எத்தனை எடுத்து இதெல்லாம் இதோட சிஸ்டம். புத்தகத்தை பார்த்தாலே தூக்கம் வரும், புத்தகத்தை பார்த்தாலே தூக்கம் வரும். கிளாஸ் எடுக்கிறப்போ உங்களால் கவனிக்க முடியாது. என்னதான் மிஸ் சத்தமாக எடுத்தாலும் எவ்வளோதான் விலக்கி சொன்னாலும் உங்களால் உள்வாங்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இது போன்ற பிரச்சனைகள்னா உங்களுக்கு நல்ல தடைகள். இந்த தடைகள் எல்லாம் நீக்கிட்டா நீங்களும் சென்டம் தான். அப்போ ஒருத்தர் மட்டும் ஒரு கிளாஸில் சென்டம் எடுக்க முடியாது, எல்லாருமே எடுக்கலாம். அதுக்கு தடைகளாக இருக்கிற பிரச்சனைகளை நீக்கணும்னா நம்மளே எடுத்துடலாம். அப்போ இந்த படிக்க முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலே தூக்கம் வந்துடும்.
ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் எரியும், நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அடுத்த நாள் போய் டெஸ்ட் எழுதுமே, டெஸ்ட் எழுதுனா எல்லாருக்கும் முன்னாடி மார்க் சொல்லி நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் வர்றப்ப தான் இன்னைக்கு முதல் சார்ந்த பல பிரச்சனைகள் வரும். பாடி பெயின் வரும், கிளாஸில் போனால் பட்டாணின்ற பேரில் கெட்ட ஆகி வந்துட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே ஐசோலேஷன் மாதிரி படுத்துக்கணும்னா செய்வோம், படிக்கணும்னு போனாலும் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான அறிவு உள்ள போகிறது தான் காரணம். அப்போ தேவையானது எது, தேவையற்றது எது, உங்களோட வளர்ச்சிக்கு தேவையானது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேசுங்க. நீங்கள் யார் ஃபஸ்ட் மார்க் இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறீங்க? எத்தனை பேர்? எத்தனை பேர் ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கிறீங்க? ஒருத்தர் எடுக்கிறீங்களா கிளாஸில்? அந்த ஒருத்தருடைய மிங்கிளாக முடியலைன்னா அவங்களுக்கு ஒதுக்கிட்டேன் கையில் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காமல் அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க? அப்போ ஏன் அவங்கள மாதிரி நம்ம சென்டர் இருக்க முடியல? போட்டிகள் வந்து இது மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொருத்தருடையும் அந்த போட்டி சார்ந்த விஷயங்கள் நம்ம ஏன் எடுக்க முடியல? நம்மளுக்கு எடுக்கிற டீச்சர் தான் அவங்களுக்கு எடுத்தாங்க, நம்ம கேட்குறதுக்காக தான் அவங்களும் கேட்காங்க, ஏன் அவங்க ஃபஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு இனிமேல் வந்து நீங்களும் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் கிளாஸே சென்டர் பண்ணி சாதனை வருடமாக இந்த வருடம் மாறிடும். தெரிஞ்சுக்கலாமாக்கண்ணா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு மனசு மட்டும், உடலும் ஒத்துழைக்கணும், மனசும் ஒத்துழைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். உங்கள் மனசை வந்து நீங்கள் தான் பழக்க முடியும். அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ, உங்கள் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறதுனாலையோ, உங்களுக்கு கொண்டே டியூஷன் விடுறதுனாலையோ உங்கள் மனசை பழக்க முடியாது. நம்ம மனசை நம்மளாலேயே பழக்க முடியலன்னா யாருக்கு நம்ம பழக்கிடுவோம்? யாருனாலையும் பழக்கவே முடியாது. அப்போ உங்கள் மனசை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிறது நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வந்து படிக்கிறது. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் தியரி படி நீங்கள் எப்படி நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் படித்து வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறீங்களோ உங்கள் கூட இருக்கிறவங்க தான் இதே மாதிரி எம்பிபிஎஸ்க்கு போவாங்க, இதே மாதிரி அட்வொகேட் ஃபீல்டுக்கும் போவாங்க, இதே மாதிரி ஐடி ஃபீல்டுக்கும் போவாங்க. அப்போ நீங்கள் போய் ஒன்று சொல்கிறப்ப அவங்க செய்ய தெரியாது. ஏன்னா நான் லாஸ்ட் மினிட்டில் செஞ்சு கொடுத்து விலைக்கு சொல்ல தெரியாது, விலைக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய தெரியாது, விலைக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. கரெக்ட் தெரிஞ்சதை செஞ்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது எடுத்து புரியுதாக்கண்ணா உங்களுக்கெல்லாம்? அப்போ லாஸ்ட் மினிட்டில் செய்யணும் வந்துட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதே மாதிரி எக்ஸாமு டெஸ்ட்டு எதுனாலுமே அதை கேன்சல் பண்ணாது. வேண்டாம், இந்த டெஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால் நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு எத்தனை சொல்லுங்க? வெரி குட். பத்தியா கரெக்டாக சொல்கிறாப்படி தன்னோட தவறு உணர்வுக்காலே வெளியில் வந்துடுவாங்க. இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டாங்க. எக்ஸாமுக்கு நாளைக்குன்னா இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா நம்ம ஏன் படிக்கணும்? அப்போ எக்ஸாமை தவிர்த்து வச்சுட்டு அதை அட்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கெல்லாம் டெவலப் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணணும்னா எக்ஸாமுக்கு கொடுக்குற 2 லெசன் கொடுக்குறாங்க, 5 லெசன் உங்களுக்கு இருக்குதுன்னா ஒமிட் பண்ணுறேன்ற பேரில் டிஃப்ரென்ஸ் விட்டுட்டு படிக்கலாம், 2 மார்க் விட்டுட்டு படிக்கலாம் அப்படின்றது எத்தனை பேர் இருக்குங்க? இது எல்லாம் தான் உங்கள் மார்க் கம்மியாகிறது காரணம். அப்போ ஒரு நாளைக்கு குட் மார்க் வந்து ஒரு லெசனில் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஓகேவா? அந்த 5 ஒரு நாளைக்கு 1 படித்தா கூட 5 நாள் 5 படிச்சிடலாம். உங்களுக்கு அது கிளியர் வராது, அதுக்கு வெளியில் வந்துட்டீங்க. இனிமேல் என்ன பண்ணாங்கன்னா எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி தான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப ஓட பிரச்சனை டாக்டரை வாய் கொடுத்துருங்க. இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த டிசீஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாது. வேறு ஏதாவது மருந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. பாதிப்பு பண்ணி யார்?
அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தாங்க. அதனால இனிமேல் நம்ம எப்படியோ அப்படியோ உலகம் எடுத்துப்போம். உலகத்தை மாற்ற முடியாது, நம்ம மாற்றிட்டோம்னா எல்லாரும் டெவலப் ஆக முடியும். பண்ண மாட்டேன்னா அதே மாதிரி பேரண்ட்டை வந்து எத்தனை பேர் எதிர்த்து பேசுறீங்க? ஏன் எதிர்த்து பேசுறீங்க? எதுக்காக? தப்பே செய்யல. சரி, ஏன் சொல்றாங்க? ஏன் உங்களால் அது செய்ய முடியல? காலையில் நேரத்தில் எந்திரிக்க சொல்றாங்க, நேரத்தில் எந்திரிக்க முடியல, அது நம்மளோட தவறா? பேரண்ட்ஸ் திட்டுறாங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, நேரத்தில் எந்திரிக்க முடியாது நம்மளோட தவறா? எந்திரிக்கலன்னு திட்டுறது பேரண்ட்ஸோட தவறா? அப்போ நம்மளை மாற்றிக்கணுமா பேரண்ட்ஸ் மாற்றணுமா? அப்போ ஒவ்வொரு செயல்களும் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்மளால இயலாமை, நம்மளால முடியாமல் இருக்கிறதா பேரண்ட்ஸ் வந்து அறிவுறுத்துறது குற்றமாக இருக்குது. இனிமேல் நம்மளை உயர்த்தறதுக்கு மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் உங்களை குறைகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம டெவலப் ஆக வேண்டியது நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுறது தான் நல்ல மனிதர்கள். உங்களோட தவறு யாரெல்லாம் சொல்லலையோ அவங்க உங்களை பெருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ டீச்சர்ஸ் உங்களை என்ன பண்ணுறாங்க? ஏன்பா படிக்கலன்னு கேட்டு உங்களோட தவறு சுட்டி காமிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போ நீங்கள் டெவலப் ஆக முடியும். அதை உணர்ந்துட்டு அதை செயல்படுத்தினா நல்லதாக முடியும். அப்போது இனிமேல் நம்ம படித்து செயல்படும் திறனை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வெற்றிங்கிறது ஒன்று கிடைக்கும். மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். வாழ்க்கையில் நாளே நாள் காம்படிஷன் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். கல்வி, ஒரு பொருளாதாரம், ஒரு உடல் நலம், ஒரு சமூக நலம். இந்த கல்வியில் ஃபெயிலியர் ஆகணும்னா அடுத்தடுத்து எல்லாத்தையுமே ஃபெயிலியர் தான். இப்போ ஃபேமிலி சர்க்கிள்லேயே பாருங்கள், எத்தனை பேர் வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க. அது அண்ணனா இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாவா, யாரோ போய் சம்திங். எத்தனை பேர் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க? கைக்குத்துனா சரி. என்ன காரணம்? எஜுகேஷன் பத்தாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் உங்களுக்கு பத்தல, உங்களுக்குனால இந்த மொழி சார்ந்த அறிவு உள்ள போயிட்டு அதுக்கான செயல்பாடுகள் உங்களால் செய்ய முடியலைன்னா உங்களால் பொருளாதாரத்தை ஈட்டவே முடியாது. இன்னைக்கு அதை உருவாக்குனதான் நார்த் இந்தியன்ஸ் இன்னைக்கு எல்லா ஃபீல்டில் இருக்காங்க. ஏன்னா எல்லா வேலையும் கொட்டி கிடைக்குது. நம்ம மொழி அறிவும் எடுத்துக்கல, நம்மளை உயர்த்திக்கவும் இல்லை, அவங்க வந்து அந்த எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் சமூகங்கிறது ஃபஸ்ட்டு உங்களோட வீடு. அந்த வீட்டு சூழ்நிலையே உங்களால் மிங்கிளாக முடியாது. ஒன்று உட்காருன்னு சொன்னால் நானே கீழே உட்காந்துருப்பாங்க, சேர் உட்காந்துருக்காங்க. ஒரு அம்மா வந்துருக்கலாம், அப்பா வந்துருக்கலாம், கெஸ்ட்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் நகர்ந்து உட்காருன்னா நான் உட்கார முடியாதுன்னு சண்டை பிடிப்போம். யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு போய் கதை சாத்திட்டு உட்காந்துக்குவோம். அவங்க போகிறபடி வெளியிலேயே வரமாட்டாங்க. இது சார்ந்த பிரச்சனைகள் எங்கே ஸ்டார்ட் ஆகுனா உங்களோட எஜுகேஷனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் சரி பண்ணிட்டா உங்களோட வளர்ச்சியை நீங்கள் அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். சரியா? நான் டவுட் என்னமோ இங்கே கேட்கலாம். என்ன பண்ணாங்க? நான் எங்களுக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க போகலாம்? அதாவது உங்களுக்கு வந்து படி யாரெல்லாம் ரிமைன் பண்ணுறாங்களோ உங்களோட அறிவு குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். வீட்டில் யாருமே சொல்லாமல் நீங்களாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். எதுக்கு எம்எஸ்சி இதை ஃபாலோ பண்ணலாமா? உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கலாமா? எல்லாருமே சென்டம் எடுத்துக்குவீங்கன்னா எத்தனை பேருக்கு நாங்கள் எல்லாரும் சென்டம் எடுத்துக்கோம் நம்பிக்கை இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க மனசுக்குள்ளிருந்து வரக்கூடியதா. நீ மாற்ற ப்ராக்டிஸ் பண்ண இது சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகே. மெச்சூரிட்டி நமக்கு வரல. சரியா? இப்போ கேட்குறேன், உங்கள் வீட்லேயே நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு படிக்காமல் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அப்படி யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இன்ஜினியரிங் படித்தவங்க வேலை கிடைக்கலைங்கிறாங்க. ஐடி போகலான்னு சார், மறுபடியும் எதனால் வந்தாங்களாம்மா? இருக்க முடியல, கஷ்டம். இங்கே பாருப்பா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடிக்கு வேலைக்கு போயிட்டு எத்தனை நாள் இருந்தாங்களாம்மா? 1 மாதம். 1 மாதத்தில் வேலைக்கு வந்துட்டாங்க. வேலையை விட்டு வெளியே வந்துட்டாங்க.
ஆனால் ஏன்னா அவங்களால இருக்க முடியல இல்லையா? யார் அது? ஒன்றுங்க சார், சரி. எனக்கு அக்கா ஆகுது. அவங்க வந்து எம்டெக் முடிச்சிருக்காங்க. கவனி. முடிச்சிருக்காங்க. எம்டெக் எம்எஸ்சி. எம்டெக் எம்எஸ்சி. சார் எம்டெக் முடிச்சிருக்காங்க, எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க சார். ஐடி படிச்சிருக்காங்க. ஒரு டைம் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்காங்க சார் பெங்களூரில். போனான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சார் இங்கே கேட்டிருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கலைங்க சார் வேலை. இன்னும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. எத்தனை வருஷமாச்சு படித்து முடிச்சு? சார் 8 வருஷம். வர 8 வருஷமாச்சு வேலை கிடைக்கவே இல்லை. எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, எம்டெக் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகல. இதுதான் ப்ராப்ளம். ஐடிக்கு வந்து சார் பிரேக் முடிச்சிருக்காங்க. இசிஇ முடிச்சிருக்காங்க. எப்போ முடித்தாங்க? 2 மாதத்துக்கு முன்னாடி சார். வேலை ஏன் கிடைக்கல? அங்கே போனால் கோர்ஸ் நிறைய முடிக்க வேண்டியது. கோர்ஸ் நிறைய முடிக்கல. சரி, ஓகே. அடுத்து சார் இன்ஜினியரிங் ஒரு அண்ணா படித்தாங்க சார். அந்த அண்ணாவுக்கு காலேஜில் வேலை கிடைச்சும் அங்கே ஜாப் கிடைக்கிற இடத்துல கூப்பிடலைங்க சார். அது காரணம். அதுதான். எத்தனை நாளா சார் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கல. ஓகே. சார் இன்ஜினியரிங் முடித்தாங்க சார். கோவிட் டைமில் வேலை கிடச்சிச்சிங்க சார். அப்புறம் ஃபேமிலியில் இருந்துட்டு வேணாம், இல்லை கோவிட் டைம் வரைக்கும் போவாங்க. அப்படியே இருக்காப்புல. ஓகே. சார் பிஎஸ்சி அக்ரி முதல்ல முடித்தாங்க சார். அப்புறம் 2வது எம்எஸ்சி அக்ரி பண்ணாங்க சார். அப்புறம் எக்ஸாமில் மார்க் கிடைக்கலன்னு இப்போ வேலை இல்லைங்க சார். எத்தனை வருஷமா? 1 வருஷம். எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இல்லையா? பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஓ சரி. பிகாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலன்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க. எத்தனை வருஷமா? 2 வருஷம். 2 வருஷமா? சார் அம்மா 3 டிகிரி முடிச்சிருக்காங்க சார். என்ன டிகிரி? சார் எம்எஸ்சி, எம்பிஏ, அப்புறம் 3 முடிச்சிருக்காங்க சார். அப்பாவுக்கு வந்து அங்கே ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தே இருக்காங்க, கோவப்பட்டு வெளியில் வந்துட்டாங்க. ரொம்ப நாள் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணும்போது ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேணான்ட்டாங்க. 2 மாதம் வேலைக்கு போனாங்க, அதுக்கப்புறம் போக மாட்டேன்னு. என்ன படிச்சிருக்காங்க? படித்தாங்க சார். பிஎஸ்சி 3D அனிமேஷன் சார். எம்எஸ்சி முடிச்சிட்டாங்க சார். கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை சார். அப்புறம் வெளியே வேலை தேடியே 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்தாங்க சார். அனிமேஷன் படிச்சிருக்காப்லையா? 3D அனிமேஷன் சார். 3D அனிமேஷன் சார். சரி. கிராஃபிக் டிசைனிங் மாதிரி சார். அப்புறம் இப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா கம்பெனி மாறிட்டே இருப்பாங்க சார். பெங்களூர், ஹைதராபாத், சென்னையில் வேலை செஞ்சாங்க சார். இப்போ கடைசியாக பெங்களூரில் சம்பளம் சரியாக தரதில்லைன்னு இப்போ சும்மா தான் சார் வீட்டில் இருக்காங்க. அப்படியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சார். 2nd இயர் வேலை கிடைக்கல. இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்னா, சிலர் 3 டிகிரி படிச்சிருக்காங்க. கவனி. இப்போ உங்களால் எப்படி கவனிக்க முடியலையோ இதே மாதிரி தான் வேலையில் கவனிக்க முடியலைன்னா வேலையில் வச்சுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாமே வந்து யாரெல்லாம் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களோ, வேலைக்கு போக முடியலையோ, அவங்களுக்கு வந்து ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். என்னது? ஸ்கில் ஹெல்த், அதாவது திறன் நோய். அதுக்கு பேர் என்னது? திறன் நோய். அது வந்துருச்சுன்னா அவங்க வேலைக்கு போனால் இன்டர்வியூவில் ஜெயிக்க முடியாது, இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ண முடியாது, இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியாது, அதிக வேலை கொடுத்தா செய்ய முடியாது, வேலையே கொடுத்தா கூட செய்ய முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்கில் ஹெல்த் ப்ராப்ளம், திறன் நோய் பிரச்சனை. சரியா? ஸோ இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கு இன்னையிலேருந்து ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா, நீங்கள் 8 hours படிச்சிடணும். முடியுமா? படிச்சுக்கலாமா? கிளாஸில் பேசுகிறத தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை போடக்கூடிய மனநிலை இருக்குது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டே இருக்கிறது, படிக்க சொன்னால் படிக்கிறது இல்லை, டிவி பார்க்குறது, இதெல்லாம் தவிர்த்துக்குங்க. இங்கே பார், இப்போ ஒரு பையன் கூட சொன்னாப்புல 3D அனிமேஷன் படிச்சிருக்காப்புல, ஆனால் வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. சினிமா தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை படிச்சுட்டே வேலை இல்லைன்னா, நீ சினிமாவை பார்த்துக்கிட்டு அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிற உனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. அதை தயாரிக்கிற ஆளுக்கே வேலை இல்லை. புரிஞ்சுதான்? இனிமேல் என்ன செய்யலாம்? உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கலாமா, இல்லை பேசிகிட்டே உட்காந்துக்கலாமா? சரி. ஒரு நாள் வந்து எவ்வளோ நேரம் வந்து சிந்தனை இல்லாமல், இப்போ இந்த மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நான் வந்து, இப்போ நீங்கள் 2 தானே, ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் மனசில் வச்சுக்கோ. புரியுதா? ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த எண்ணத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு நீ கவனிக்கணும். உனக்கு எதாத்தி பேசுனுங்கிற பட்சத்தில் வந்து எம்எஸ்கே படி 500 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 எடுக்கணும். இந்த மைண்ட் செட் நாலேஜுங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். சரியா? உனக்கு அந்த 500 மார்க்ஸ் மட்டும் தான் ஞாபகத்தில் வரணும். வேறு எதுவுமே
வரக்கூடாது. அதே மாதிரி கிளாஸில் வந்து எவ்வளோ தூரம் நீ பேசிகிட்டு இருக்கியோ உனக்கு மெமரி லாஸ் ஆகும். உன்னுடைய செல்ஃபோனில் நிறைய தேவையில்லாத ஃபோட்டோலாம் எடுத்து என்ன ஆகும்? ஸ்டோரேஜ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அதில் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க முடியுமா? அதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எம்எஸ்கே அப்படிங்கிற வேர்டை நினச்சிக்கோ. மைண்ட் செட் நாலேஜ் தியரி படி 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தே ஆகணும். அத்தனை பேருமே எடுத்தாகணும். நீயா உன்னை குறைச்சிக்கிட்டா மட்டும்தான் நீ ஃபெயிலியர் ஆகிடுவ. உன்னையே நீ குறைச்சிக்கணும்னு நினைக்கிறியா? யூ வாண்ட் டு ரெடியூஸ் யுவர் செல்ஃப்? நோ, யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். 500 அவுட் ஆஃப் 500 இதை மட்டும் மைண்டில் டீப்பாக திங்க் பண்ணோம். கிளாஸில் போய் அடுத்தவங்களை போட்டு கொடுக்கறது, அல்லது வீட்டில் போய் அண்ணன் தம்பிகிட்ட சண்டை போடுறது, வீட்டில் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறது, இதெல்லாம் நீ தவிர்த்துக்கிட்டு உன்னுடைய மைண்ட் என்ன இருக்கணும்? ஸ்டேட் ஃபஸ்ட்னு எடுக்கணும். சரியா? உன்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே வேண்டாம். முதல்ல இன்னிலிருந்து படிக்க ஆரம்பி. எத்தனை மணி நேரம்? 8 hours. அதே மாதிரி உங்கள் டீச்சர்ஸ் யாராவது உனக்கு பிடிக்கலைன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் ரியலைஸ் பண்ணி அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க. புரியுதா? எக்ஸ்கியூஸ்னால் தெரியுமா என்னது? ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரக்கூடாது. புரியுதாப்பா? யாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி போயிட்டோம். ஸோ இனிமேல் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த வகையிலுமே உன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நீ ட்ரை பண்ணணும். சரியா? அதே மாதிரி சிலருக்கெலாம் வந்து எழுத பிடிக்க மாட்டேங்குது. எழுத்து வரலைன்னா அதை நாங்கள் டைகிராஃபியான்னு சொல்லுவோம். அது ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி டிஸ்லெக்ஸியானா படிக்க முடியாது. ஹைப்பர் ஆக்டிவ்னா ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஹைப்போ ஆக்டிவிட்டினா ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு போக முடியாது. இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர். சரியா? ஸோ இன்னும் மாற்றிக்கலாமா? சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாமா? அப்போ உங்கள் மைண்டில் வந்து 500 அவுட் ஆஃப் 500 இருக்கணும். அதே மாதிரி கிளாஸில் நிறைய பேர்த்துக்கு கவனிக்க முடியல அப்படின்னா நீ நிறைய பேசுனீன்னா கவனிப்பு குறைஞ்சிரும். அப்புறம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட போய் எனக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது புரியலையா? டீச்சர் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியலையா? என்னது? சொல்கிறத புரிஞ்சுக்க முடியல. எனக்கு மரமே தெரியலன்னு சொல்லுவியா, கண்ணு தெரியலன்னு சொல்லணுமா? இல்லை, மரம் தெரியலன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மரம் தெரியுது, உனக்கு தான் கண்ணு தெரியல. ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? மரமே தெரியல. அதே மாதிரி படிப்பில் என்ன சொல்கிறோம்? டீச்சர் சொல்கிறது புரியல. ஆனால் உண்மையிலே டீச்சர் சொல்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து அதாவது வந்து மேக்ஸ் புரியல, மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லணும். ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போ இது வரைக்கும் நம்மளுடைய குறைக்கு யாரை குற்றம் சொல்லிகிட்டு இருந்தோம்? அடுத்தவங்கள. இனிமேல் நீங்கள் மாற்றிக்கலாமா? ஸோ இந்த கிளாஸ் ரூமில் மேக்ஸிமம் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஒருத்தன் பேசாமையே இருக்க முடியல, அவன் பேசிகிட்டு இருக்கான்னா அவன்கிட்ட வந்து பாவம், அவனை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். சரியா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போடக்கூடிய பழக்கமே வேண்டாம். ஃப்ரீயாக இருங்க. இனிமேல் மாற்றிக்கலாமா? ஓகே. இப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். நான் உங்களை தனிப்பட்ட முறையில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். அப்போ மேடம் வந்து அவங்களோட சரி அவங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணி நீ மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிச்சிடணும். இன்றைக்கி நல்லா படிக்கச்சுருவியா? நல்லா படிச்சிடலாமா? மைண்ட் செட் நாலேஜ் தியரியை ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் உன்னுடைய வளர்ச்சியை வந்து நீ எப்படிலாம் தடை பண்ணிகிட்டு இருந்த, உனக்கு தெரியாமல் இந்த தடைகள் என்ன அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக மனோருத்தி ரீதியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. இதை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை ஃபஸ்ட்டு கட்ட செய்கிற. 2வது கட்டங்களில் வந்து நாங்கள் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணி உங்களை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வச்சு நீங்களையும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம். இது வரைக்கும் உன்னால் எவ்வளவு தான் முடியும்னு நினச்சிட்டு இருந்த, அல்லது இவ்வளவு தான் முடியும்னு நினச்சிட்டு இருந்த, ஆஃப்டர் எம்எஸ்கேக்கு பின்னாடி உன்னாலே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியுங்கிறது இன்றைக்கி மனசில் உறுதிப்படுத்திட்டு இன்னையிலிருந்து உழைக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுடைய வளர்ச்சிக்காக, உன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக இன்னையிலிருந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுடைய மதிப்பெண் தான் உங்களை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன்.
பொதுவாக மாணவர்களுக்கு பேர் வந்து அடையாளம் அல்ல, மதிப்பெண் தான் அடையாளம். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இனிமேல் எப்படி நடந்துக்க போகிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்குது. அந்த எய்ம் வந்து உங்கள் கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரியாது, அல்லது உங்களுடைய பலகீனம் அவங்களுக்கு தெரியாது. இனிமேல் அதை பலப்படுத்திட்டிங்கன்னா அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமே. சரி, கன்சல்டன்சிக்கு வரக்கூடியவங்க ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து டாப் லெவல் வரைக்கும் பார்க்குறோம். 2 பேர் வாழ்க்கையில் என்றைக்குமே பிரச்சனையாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு. ஒன்று, எப்போவுமே முணுன்னே பேசுகிறவங்க, பேச்சே வெளியில் வராது. இன்னொருத்தர் வந்து எப்போவுமே பேசிகிட்டு இருக்கவங்க. 2 பேருமே வந்து வாழ்க்கையில் பிரச்சனையான நபர்கள். இவங்க கூட வாழ்கிறதே பெரிய விஷயம். ஒரு சிலர் வந்து கரெக்டாக அளவாக என்ன பேசணுமோ பேசுவாங்க, தனக்கு என்ன தேவையோ அதை சொல்லி வாங்கிக்குவாங்க. தன்னுடைய பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க, அதுக்குண்டான தீர்வு எடுத்துக்க வெட்கப்பட மாட்டாங்க. இது 2ம் இல்லாமல் எப்போவுமே நொய்ன்னு பேசிகிட்டே இருக்கிறது, அப்புறம் உள்ளுக்குள்ளேயே பேசுகிறது. அதே மாதிரி எழுத்தை நுணுக்கி எழுதுகிறவங்க பெரும்பாலோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணல, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பேசுகிறத கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் கேட்டோம், உங்கள் பையன் வந்து முணுன்னு பேசுகிறானா அப்படின்னா, இல்லை சார் எங்கள் வீட்லலாம் பேசுறது பக்கத்து வீட்டுக்கெலாம் கேட்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் பையன் உங்களை ஏமாத்துறானா வெளியில் ஏமாத்துறானான்னு நாங்கள் கேட்டோம். புரிஞ்சுதா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து அதையே சிரமப்படுத்தி செய்யலை. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இதே மாதிரி தான் செய்வாங்க, அல்லது இதே மாதிரி செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நீ போய் டாக்டர்கிட்ட பேசுகிறக்கே முன்னு பேசினீங்கன்னா அவர் உடனே ஊன்லாம் கேட்டிருக்க மாட்டார். நீ என்ன உன் வாயில் வருதோ அதை எழுதிக்குவாங்க, எழுதிட்டு அதான் ட்ரீட்மெண்ட். அதுக்கடுத்து உன்னால் கவனிக்க முடியல, கிளாஸில் கவனிக்க முடியலன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் எத்தனை இரும்பல் சத்தம் வருது. இந்த இரும்பல் சத்தத்தை வந்து நீங்கள் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து முதல்ல நிறுத்துங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாணவர்களுடைய மனநிலை, அவங்களுடைய செயல்நிலை, இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மாற்றணுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமே ஏற்பாடு பண்ணியிருக்குது. வேறு எங்கேயுமே இந்த மாதிரிலாம் நடக்கிறதில்ல. நாங்களும் வந்து டாப் மோஸ்ட்டு சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய நிறுவனங்களோடு மட்டும்தான் நாங்கள் இணைந்திருக்கோம். அந்த வகையில் வந்து உங்களுடைய நிறுவனம் அதே மாதிரி கிளாஸில் பேசுகிறத முதல்ல கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பேசாமல் இருக்க முடியலைன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் புரிஞ்சுங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேசுகிறது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், சரியா? அதை கேட்குறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். என்னென்னா காது இரவு சத்தம் கேட்டே இருந்தால் தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் 2ஐயும் விட்டுட்டு உங்களை மாத்திரம் ட்ரை பண்ணணும். ஸோ இன்னையிலிருந்து உங்களுடைய படிப்பினுடைய நேரத்தை அதிகப்படுத்துங்க. கிளாஸில் பேசுகிறத என்ன செய்யணும்? குறைச்சிக்கணும். யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்து காமிக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் பேச தெரியல, ஆனால் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேசுகிறான், அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுகிறான், எழுத நல்ல ரைட்டிங்ஸ் இருக்குது, ஆனால் நாட் ஃபிட் ஃபார் த ஜாப், திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்டே நான் கேட்டேன், எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் சுற்றுறாங்க, படித்து போட்டு எம்டெக் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா திறன் குறைபாடு. அந்த திறனை வந்து வெறும் சர்டிஃபிகேட் திறன் கிடையாது, கல்வி திறன் ஆழமாக வரணுங்கிறத உங்களுடைய நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அப்போ இனிமேல் வந்து உங்களுடைய படிப்பு திறனை அதிகப்படுத்திக்கலாமா? என்னது 10 வேணாம்? உனக்கு அதிகமாக தூக்கம் வருது, அதிகமாக நீ ஃபோனில் விளையாடுற, ஃபோனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உன் சார்ந்த பிரச்சனை, அது வந்து உன் லைஃப்பை கெடுத்துற அளவுக்கு வந்துடக்கூடாது, சரியா? ஸோ இன்னிலேருந்து அதிகமாக கெடுக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ்க்கு வந்தாவே உங்களை பார்க்குறப்போ வந்து ஆற்றல் வரணும். ஓ இவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்கன்னு வரணும். நீங்கள் வாட்டில் வந்து அப்படியே சோகமாகவோ அல்லது வந்து டென்ஷனாகவோ அல்லது விருப்பம் இல்லாத ஒரு எண்ணத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம், ஒரு மனிதனுடைய எண்ணம், இப்போ 35 பேர் கிளாஸில் இருக்கு, 35 பேர்த்தோடைய அந்த எண்ணமும் அவங்கள பாதிக்கும். அதனால் நீங்கள் ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா அவங்களும் ஆர்வத்தோடு உங்களுக்கு அவங்களுடைய சப்ஜெக்டை கொடுக்க முடியும். பார்த்துக்கலாமா? இன்றைக்கி சென்டம் அப்படிங்கிறதே வந்து சாதாரண விஷயமாக போயிடுச்சு.
உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சென்டம் எடுத்துட்டாங்க. அந்த சென்டம்ங்கிற அளவுக்கு நீங்களும் காம்படிட்டராக வரணும். எந்த காரணத்துலேயும் வந்து படிப்புக்கு தயாராக இருங்க. நிறைய பேர் எழுத்தை நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பேச்சை மாற்ற வேண்டியது இருக்குது. உங்களுடைய உழைப்புடைய தரத்தை மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு நன்றி தெரிவித்து மிக வெற்றியாளராக நாம் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.